ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மக்ரூனி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கட்டும். வந்து 1 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் இந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்று வந்து ஒட்டாமல் வரும், எண்ணெய் ஊற்றினாதான். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். வந்து பாஸ்தாவை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் தட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். மக்ரூனிலையும் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதை வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து நறுக்கி வச்சுருந்த தக்காளியை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு, மக்ரூனி. இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.